உடப்பில் கடல் சீற்றம், பலத்த காற்று, கடலுக்கு செல்லாத மீனவர்கள் 36 மணி நேரம் ஆபத்து. அணையா விளக்கு திடலில் ஏற்றப்பட்ட உரிமை பந்தம். பசில் ராஜபக்சவுடனான கூட்டணியில் நெல் சந்தைப்படுத்தலின் மோசடி, விலை போன அரசாங்கம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் விசாரணை இறுதிக்கட்டத்தில், சுனில் வட்டுகல. நாமல் கருணாரத்ன குரங்குகளை எண்ணிய பணத்திற்கு என்ன நடந்தது? பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் சுட்டிக்காட்டு. எதிர்வரும் காலப்பகுதியில் பிரதான தரப்பினர் பலர் கைது செய்யப்படுவார்கள், ஆனந்த விஜயபால தெரிவிப்பு. போலீஸ் மாதிபரிடம் கூறுங்கள், திட்டம் 2026 மறுசீரமைப்பு, பொதுமக்களுக்கு 24 மணித்தியாலமும் விரிவான சேவை, போலீசார். ஹரகட்டாவின் மனைவியிடம் லஞ்சம் பெற்ற விவகாரம், மகனை காப்பாற்ற விஜயதாச ராஜபக்ச செய்த செயல். சிறைச்சாலைக்குள் இருந்து கஞ்சிபாணி இம்ரானுக்கு கமாண்டோ சலிந்த கடிதம், பல ரகசிய தகவல்கள் அம்பலம். புத்தளம் மாவட்டத்தின் உடப்பு கரையோர பகுதியில் இன்று அதிகாலை முதல் அதிவேக தென்மேல் பருவக்காற்று வீசி வருவதால் அப்பகுதி மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். பலத்த காற்றுடன் கடல் அலையும் சீற்றமடைந்து காணப்படுவதனால் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் கரையோரத்திலேயே தங்கியுள்ளனர். காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் கரையோர பகுதியில் நிற்பதே கடினமான நிலை ஏற்பட்டுள்ளதுடன் மணல் காற்றில் பறந்து சுற்றுப்புறத்தை பாதித்து வருகிறது. மேலும் கரையோர வீடுகளுக்கு அருகிலுள்ள மரங்கள் பலத்த காற்றின் தாக்கத்தால் முறிந்து விழும் அபாய நிலையில் காணப்படுவதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அடுத்த 36 மணித்தியாலங்களில் மேல், சப்ரஹு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இப்பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமேற்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மக்கள் செயல் இயக்கத்தின் ஏற்பாட்டில் உரிமை பந்தம் என்ற அமைதி வழி மக்கள் எழுச்சி நிகழ்வு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. செம்மணி பகுதியில் உள்ள அணையா விளக்கு திடல் பகுதியில் நேற்று மாலை 4 மணியளவில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. அதன்போது அணையா விளக்கு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து ஈகச்சூடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செம்மணி மனித புதைகுழியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளில் இதுவரை 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 1999ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட 15 எண்புக்கூடுகள் 427 எண்புக்கூடுகளை நினைவுறுத்தி 427 தீப்பந்தங்களும் கொளுத்தப்பட்டன. வடமாகாண வைத்தியசாலைகளினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதீச வடமாகாண யாழ் தீபக பகுதியில் அமைந்துள்ள வைத்தியசாலைகளை கண்காணிக்கும் நோக்கில் விசேட விஜயம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். அதற்கமைய நேற்று முற்பகல் நெடுந்தீவு மற்றும் அனலைதீவு ஆகிய யாழ்ப்பாணம் தீபகற்பம் பகுதியில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு அவர் விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவைகளின் தற்போதைய நிலையை நேரடியாக மதிப்பீடு செய்தல், அங்கு நிலவும் சவால்களை கண்டறிந்து அவற்றுக்கான உடனடி மற்றும் நீண்டகால தீர்வுகளை திட்டமிடுவதே இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன்போது இரு வைத்தியசாலைகளினதும் வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் மற்றும் பிரதேச மக்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடினார். மருத்துவ விநியோகம், மருத்துவ உபகரணங்கள், மனிதவளம், அவசர நோயாளி போக்குவரத்து வசதிகள், தாய் சேய் சுகாதார சேவைகள் மற்றும் தொற்று நோய்கள், தொற்றா நோய் கட்டுப்பாடு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், கடல் போக்குவரத்தை சார்ந்து வாழும் யாழ்ப்பாணம் தீபக பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏனையவர்களை போன்று தரமான சுகாதார சேவைகளை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். சுகாதார சேவை என்பது எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அடிப்படை உரிமையாகும். ஆகையால் இந்த வைத்தியசாலையில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மனித வளங்களை மேம்படுத்த அவசர நடவடிக்கை எடுக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளில் தற்போது நெத்தலைகளுடன் சுறாக்களும் அகப்படுகின்றன. அரசியல் ஆசீர்வாதத்துடன் தான் போதைப்பொருள் வர்த்தகமும் பாதாள குழுக்களும் எழுச்சி பெற்றன. எதிர்வரும் காலப்பகுதியில் பிரதான தரப்பினர் பலர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் சுமார் 54,000 மில்லியன் ரூபாய்
மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த நடவடிக்கை 2026 ஆண்டின் முதல் 4 மாதங்களிலும் தீவிரமாக தொடர்ந்ததால் இந்த மொத்த போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு 226 பில்லியன் ரூபாவை எட்டியுள்ளது. கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் பெரும்பாலும் கடல் எல்லைகளிலே இவை முறியடிக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருள் வலையமைப்பை ஒழிப்பதற்காக தகவலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடத்தல்காரர்கள் பற்றிய விவரங்களை வழங்கிய பொதுமக்கள் மற்றும் சோதனைகளில் ஈடுபட்ட போலீசார் கடற்படையினருக்கு 785 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை பணப்பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அவ்வாறான நடவடிக்கைகளினால் தான் தற்போது நெத்தலி மீன்களும் சுறாக்களும் அகப்படுகின்றன. கடந்த காலங்களில் போதைப்பொருள் விவகாரத்தில் பாவனையாளர்கள் மாத்திரமே கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் தற்போது பிரதான போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகள், சட்டத்திறனிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது முறைமை மாற்றமாகும் என்றார். அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் செயற்பாடுகள் காரணமாக அரசாங்க களஞ்சியங்களில் நெல் மூட்டைகள் நிரம்பி வழிவதாக ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதித் பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் வசந்த சமரசிங்க தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக பணம் செலவழித்த ஒரு நண்பருக்கு பயனளிக்கும் வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல் கையிருப்புகளை அரைத்து அரிசியாக்கும் டெண்டரை கையளிப்பதற்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு சூட்சும முயற்சியை மேற்கொண்டிருந்தார். அமைச்சின் மட்டத்தில் செயல்படும் இந்த அரிசி மாபியாவால் ஜனாதிபதி கூட தவறாக வழிநடத்தப்படுகிறார். சில மாதங்களுக்கு முன்னதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கையிருப்பில் உள்ள நெல்லை அரைத்து அரிசியாக்குவதற்காக வரலாற்றில் இதற்கு முன் இல்லாத வகையில் ஒரு விசித்திரமான டெண்டர் கோரப்பட்டது. அந்த டெண்டர் நிபந்தனைகள் வசந்த சமரசிங்கவுக்கு நெருக்கமான ஒரு ஆலை உரிமையாளருக்கு சாதகமான வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. குறித்த அரைக்கும் ஆலை உரிமையாளர் முன்னாள் அமைச்சர் வசீல் ராஜபக்சவுடன் நெருக்கமாக பணியாற்றியவர் என்பதுடன் கடந்த முறை வசந்த சமரசிங்கவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நிதி பங்களிப்புகளை வழங்கியிருந்தார். இந்த ஊழல் செயல்முறைக்கு எதிராக லஞ்ச ஆணைக்குழுவிடம் புகார் அளித்திருந்தோம். எனினும் முறைப்பாடு அளிக்கப்பட்ட 4 மணி நேரத்திற்குள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட டெண்டரை திரும்பப் பெற நடவடிக்கை எடுத்திருந்தது. அரசாங்கத்தின் இழப்புகளை ஏற்படுத்திய குறித்த ஆவணங்களில் வசந்த சமரசிங்கவின் பல்கலைக்கழக நண்பரான கோசல வில்பாவ என்பவர் கையெழுத்திட்டிருந்தார். அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு முறையான திட்டமிடல் இல்லாததால் அரசாங்க களஞ்சியங்களில் உள்ள நெல் கையிருப்புகளை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஜாதிக சதொஸ் என்ற பெயரில் புதிய அரிசி ரகம் ஒன்றை அறிமுகப்படுத்தப்பட்டதாலும் நுகர்வோரை ஏமாற்றி அதிக விலைக்கு அரிசியை விற்கும் முயற்சியாலும் தற்போது களஞ்சியங்களில் நெல் கையிருப்புகள் வீணாக தொடங்கியுள்ளன. வேறு வழியில்லாத நிலையில் பியர் உற்பத்திக்கு குறித்த நெல் கையிருப்புகளை விற்பனை செய்ய அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் அதுவும் தோல்வியடைந்துவிட்டது. இது தொடர்பாக பியர் உற்பத்தி நிறுவனங்களுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் அந்நிறுவனங்களில் கூட இந்த நெல்லை பெற மறுத்துவிட்டனர் என்றார். பொதுமக்களின் தேவைகளை விரைவாக நிறைவேற்றும் நோக்குடன் போலீஸ் மாதிபரிடம் கூறுங்கள் என்ற விசேட திட்டம் 2026 ஆண்டில் மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் மறுசீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் வசதிக்கேற்ப விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்தீட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான எஃப்ஜு வூட்லர் தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கொழும்பு 2 அமைந்துள்ள போலீஸ் தலைமையகத்தில் பிரதான காரியாலயத்தில் நிறுவப்பட்டுள்ள இச்சேவை மையம் 24 மணித்தியாலமும் இயங்கி வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள பிரஜைகள் மாத்திரமன்றி வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் மற்றும் இலங்கையில் ஏதேனும் ஒரு போலீஸ் பிரிவின் சேவையை பெற விரும்பும் வெளிநாட்டு பிரஜைகளும் நிகழ்நிலை மூலமாக தங்களின் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும். முழுமையாக நிகழ்நிலையில் இயங்கும் இச்சேவையினை பொதுமக்கள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் பெற முடியும். அதேபோன்று நாட்டில் உள்ள ஒருவரோ அல்லது வெளிநாட்டு பிரஜை ஒருவர் தங்களின் பெயரை குறிப்பிட்டு அல்லது பெயர் குறிப்பிடாமலோ மிக முக்கியமான மற்றும் ரகசியமான தகவல்களை இத்திட்டத்தின் ஊடாக போலீசாருக்கு வழங்க முடியும். குறிப்பாக வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் மூலம் நாட்டினுள் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் பாதர் உலக குழு செயற்பாடுகள் குறித்து வழங்கப்படும் தகவல்களை நாம் பெரிதும் வரவேற்கின்றோம். பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் தமது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நடக்கும் குற்றங்கள், சிவில் தகராறுகள், போக்குவரத்து விதிமீறல்கள், ஊழல் மோசடிகள் அல்லது பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் குறித்தும் இதனூடாக போலீஸ் மாதிபருக்கு தெரியப்படுத்தலாம். இந்த மறுசீரமைக்கப்பட்ட புதிய கட்டமைப்புக்கு அமைய உங்களின் குறைபாடுகள் குறித்து போலீஸ் வலயங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் ஊடாக சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு உடனடியாக கொண்டு சேர்க்கப்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நியாயமான நீதி கிடைக்கவில்லை என்று கருதினால் அந்த அநீதி குறித்தும் இதன் மூலம் போலீஸ் மாதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும். எனவே பொதுமக்கள் எவ்வித பயமும் தாமதமுமின்றி தங்களின் முறைப்பாடுகளை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறான முறைப்பாடுகள் அனைத்தும் உடனடியாக பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட விசாரணைகளுக்கான ஆரம்ப புள்ளியாக பயன்படுத்தப்படும். இச்சேவை நாடளாவிய ரீதியில் மேலும் வலுப்படுத்துவதற்காக 48 போலீஸ் வலயங்கள் உட்பட அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் விசேட கணனி பயிற்சி அளிக்கப்பட்ட போலீஸ்
உத்தியோகத்தர்கள் போலீஸ் மாதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் இச்சேவையை பயன்படுத்துவதற்கு www.police.lk என்ற உத்தியபூர்வ இணையதளத்திற்கு சென்று அங்குள்ள இ சர்வீஸ் என்ற பக்கத்தில் உள்ள டெல் ஐஜிபி என்பதற்குள் நுழைந்து தங்களின் முறைப்பாடுகளையும் அவற்றுடன் இணைக்க வேண்டிய ஏதேனும் ஆவணங்கள் அல்லது புகைப்படங்கள் இருப்பின் அவற்றையும் பதிவேற்றி சமர்ப்பிக்க முடியும். பொதுமக்கள் தங்களின் தேவைகளை விரைவாகவும் இலகுவாகவும் பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே போலீசார் இச்சேவை அர்ப்பணிப்புடன் வழங்கி வருகின்றனர் என்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க நீண்ட காலம் சென்ற நிலையில் தற்போது அதன் இறுதிக்கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அதேபோன்று போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என குறிப்பிட்டவர்களை இனம் கண்டிருக்கிறோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். ஹோமகம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க நாங்கள் நீண்ட காலம் முயற்சித்து வருகிறோம். தற்போது அதன் இறுதிக்கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். அதேபோன்று போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என குறிப்பிட்டுள்ளானவர்களை இனம் கண்டிருக்கின்றோம். போதைப் பொருளுடன் நேரடியாக தொடர்புடைய வியாபாரிகளையே நாம் ஆரம்பமாக இனம் கண்டோம். தற்போது உயிர்த்த ஞாயிறு பிரதான சூத்திரதாரியை போன்றே இந்த போதைப் பொருள் கடத்தல்களுக்கு பின்னால் இருந்த பிரதான சூத்திரதாரிகளை எங்களுக்கு கைது செய்ய முடியுமாக இருந்தது. இவர்கள் மனிதர்களை கொலை செய்யவும் பணம் எடுக்கிறார்கள், மனிதர்களை பாதுகாக்கவும் பணம் எடுக்கிறார்கள், மக்களிடமிருந்து சம்பளம் பெறுகிறார்கள். இந்த 3 விடயங்களும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருப்பது அண்மையில் இடம்பெற்ற கைதுகளின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வரலாற்றில் எந்த அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளாத வகையில் தற்போதைய அரசாங்கம் அனைத்தையும் சட்ட ரீதியில் மேற்கொண்டு வருவதால் இந்த போதைப் பொருள் கடத்தல்கள் வியாபாரிகளுக்கு பின்னால் இருந்து செயற்படுபவர்களை கைது செய்ய முடியுமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் போல் அல்லாமல் சட்டம் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் தற்போது ஆரம்பித்திருக்கிறது. அதனால் தற்போதைய பழைய அரசியல் அதிகாரத்தில் திடுக்கிட்டுள்ளனர். அவர்கள் மக்களுக்கு எதிராக செய்த நடவடிக்கைகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வருகின்றன. மக்களின் பணத்தை கொள்ளையடித்து வாழ்ந்து வந்த அவர்களின் மறைவான வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு முடியுமாக இருக்கிறது. அதேபோன்று இதற்கு முன்னர் ஒருபோதும் இடம்பெறாத வகையில் போலீஸ் திணைக்களம், குற்றப்புலனாய்வு பிரிவு வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் போதைப் பொருள் வியாபாரிகள் திட்டமிடல் குற்றவாளிகளை சிவப்பு மற்றும் நீல பிடியாணை அடிப்படையில் அவர்களை கைது செய்து நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளனர். தற்போது அந்த வலையமைப்பும் பதற்றம் அடைந்துள்ளது. அதனால் மக்கள் தற்போது நிம்மதியாக வாழ முடியுமான சூழல் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியிருந்த வெற்றியாகும். மக்களின் உதவி இல்லாமல் இதனை எங்களால் செய்திருக்க முடியாது என்றார். விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதை முற்றிலும் எடுத்து குரங்குகளை எண்ணும் திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று நாமல் கருணாரத்ன போன்றவர்கள் குரங்குகளை எண்ணும் வினோதமான பணியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். அவ்வாறு நாமல் கருணாரத்ன குரங்குகளை எண்ணிய படத்திற்கு என்ன நடந்தது என பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இன்று பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் நாட்டின் உண்மையான விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதை முற்றிலும் எடுத்து குரங்குகள் எண்ணும் திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று நாமல் கருணாரத்ன போன்றவர்கள் குரங்குகளை எண்ணும் வினோதமான பணியில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். அவ்வாறு நாமல் கருணாரத்ன குரங்குகளை எண்ணிய பணத்திற்கு என்ன நடந்தது? அந்த பணம் தற்போது எங்கே உள்ளது? எண்ணப்பட்ட குரங்குகள் எங்கே? அவை அனுப்பப்பட்டதாக கூறப்பட்ட தீவு ஏது? அது உலக வரைபடத்தில் எங்கு உள்ளது என்று இன்று அரசாங்கத்தில் இருக்கும் எவருக்குமே தெரியாது என சீலரத்ன தேரர் கடுமையாக சாடினார். தற்போதைய மற்றும் புலனறுவை ஆகிய பகுதிகளில் வாழும் நெல் விவசாயிகளின் தற்போதைய அவலநிலை குறித்து பாருங்கள். ஜனாதிபதி தனது சொந்த கிராமமான தம்பு தேகமவுக்கு அல்லது புலனறுவைக்கு எவ்வித சலுகைகளையும் வழங்கவில்லை. அங்குள்ள விவசாயிகள் இன்று நெற்கதியாக்கப்பட்டு தங்களின் உரிமைகளுக்காக போராட்ட பேரணிகளை நடாத்துகிறார்கள். அன்று நாமல் கருணாரத்ன போன்றவர்கள் கோவண ஆடை அணிந்து கொண்டு சாதாரண ஏழை விவசாயிகளுடன் வீதியில் இறங்கி சோறு உண்டு வீதிகளிலே படுத்துறங்கி வாகனங்கள் கூட செல்ல முடியாதவாறு தொடர் போராட்டங்களை நடத்தி ஆட்சியை பிடித்தார்கள். ஆனால் இன்று ஆட்சி அதிகாரம் கிடைத்தவுடன் ஏற்பட்ட அதிகார போதையினால் அவர்களுக்கு மதம் பிடித்துள்ளது. முன்னர் விவசாயிகளுக்காக போராடியவர்கள் இன்று ஆட்சியில் அமர்ந்து கொண்டு விவசாயிகளுக்கு என்ன நேர்ந்தாலும் கவலைப்படுவதில்லை. இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் இன்று உழைக்கும் விவசாயிகளை கசிப்பு குடிப்பவர்கள் என கேவலமாக கூறுகிறார்கள். கிராமத்தில் கசிப்பு குடித்துக் கொண்டிருந்த ஒருவருக்குத்தான் தாங்கள் வாக்களித்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி அமைச்சராக்கினோம் என்று விவசாயிகள் இன்று கவலை வெளியிடுகிறார்கள். இன்று அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் குரங்குகளைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். நாமல் கருணாரத்ன அன்று ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வருவதாக கூறினார். ஆனால் கொண்டுவரப்பட்ட திட்டத்திற்கு என்ன நடந்தது? இவர்களின் கூத்துக்களை நாடே பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றார்.
ஹரக்கட்டாவின் மனைவியிடம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் தனது புதல்வன் ரக்கித ராஜபக்சவுக்கு தொடர்பு இருப்பதை அம்பலப்படுத்திய நபருக்கு எதிராக முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச போலி முறைப்பாடு செய்துள்ள தகவல் தற்போது அம்பலமாகியுள்ளது. போலீசாரின் தடுப்பு காவலில் உள்ள ஹரக்கட்டாவுக்கு விசேட சலுகைகள் வழங்குதல், அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலைகளிலிருந்து சாதாரண சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்தல் மற்றும் வழக்குகளில் சலுகை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட விடயங்களுக்கு ஹரக்கட்டாவின் மனைவிடம் இருந்து 1200 ரூபாய் மில்லியன் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் புதல்வர் ரக்கித ராஜபக்ச உள்ளிட்ட மூவர் தற்போதைக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலும் தற்போதைய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் செல்வாக்கை பயன்படுத்தி ஹரக்கட்டா உள்ளிட்ட கைதிகளுக்கு விசேட வரப்பிரசாதங்களை வழங்குவதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவது குறித்தும் கடந்த 2024 ஆண்டிலேயே முதலாக தகவல்கள் கசிந்துள்ளது. இச்சம்பவத்தை முதலில் அம்பலப்படுத்திய யூடியூப் சேனலுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முறைப்பாடு அளித்துள்ள விவரம் தற்போது வெளிவந்துள்ளது. அனுப்ப எரஞ்சித் என்ற நபர் இந்த சம்பவத்தை தனது சமூக வலைதளம் மூலம் முதலில் வெளிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் அப்போதைய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அனுப்ப எரஞ்சித் என்ற நபர் ஒரு ஆபாச இணையதளத்தை நடத்தி வருவதாக அப்போது சட்டமா அதிபரிடம் முறைப்பாடு செய்து அளித்துள்ளார். பின்னர் அந்த நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவரது சமூக வலைதள செயற்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி தனது புதல்வர் சம்பந்தப்பட்டுள்ள குறித்த விவகாரம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியில் கசியாமல் இருக்க முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தனது அமைச்சு பதவிகளின் செல்வாக்கை பயன்படுத்தி தகவல்களை மூடி மறைக்க முயன்றுள்ள விவரம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கிளிநொச்சி நகரப்பகுதியில் 12 வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களுக்கு சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறப்படும் 13 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக போலீசார் அதிரடி சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கிளிநொச்சி நகரில் உள்ள சில வர்த்தக நிலையங்களில் சிறுவர்களை இலக்கு வைத்து சிகரெட் மற்றும் பீடி உள்ளிட்ட புகைப்பொருட்கள் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கிளிநொச்சி போலீஸ் அதிகாரியின் வழிகாட்டலில் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு சிறுவனிடம் பணம் வழங்கி குறிப்பிடத்தக்க வர்த்தக நிலையங்களுக்கு அனுப்பி புகைப்பொருட்களை வாங்கும் வகையில் போலீசார் ரகசிய சோதனை ஒன்றை நடத்தியுள்ளனர். குறித்த சிறுவன் பல வர்த்தக நிலையங்களில் புகைப்பொருட்களை வாங்கியதும் அங்கு மறைந்திருந்த போலீசார் சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களை கையும் மையமாக பிடித்துள்ளனர். இவை தொடர்பாக மேலும் பல நகரின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான சோதனைகளின் போது சிறுவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மொத்தம் 13 வர்த்தக நிலையங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவை தொடர்பாக சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கும் வர்த்தக நிலையங்களுக்கும் எதிராக கிளிநொச்சி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் நோக்கிலே இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். கணேமுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான கமாண்டோ சலிந்த என்பவர் சிறைச்சாலைக்குள் இருந்தபடி கஞ்சிபாணி இம்ரானுக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. கணேமுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான கமாண்டோ சலிந்த என்பவர் சிறைச்சாலைக்குள் இருந்தபடி கஞ்சிபாணி இம்ரானுக்கு கடிதம் ஒன்றை அனுப்ப மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. போதைப் பொருள் வர்த்தகம், ஒழுங்கமைக்கப்பட்ட படுகொலை சம்பவங்கள் மற்றும் கணேமுல சஞ்சீவ படுகொலை சம்பவம் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கமாண்டோ சலிந்த தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் கமாண்டோ சலிந்தவின் தாயார் தன் புதல்வரை பார்க்க சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது கஞ்சிபாணி இம்ரான் என்ற மற்றொரு பாதல் உலக கும்பல் புள்ளிக்கு அனுப்ப தயாராகியிருந்த ரகசிய கடிதம் ஒன்றை தன் தாயாரிடம் ஒப்படைக்க கமாண்டோ சலிந்த முயற்சித்துள்ளார். இருப்பினும் சிறை அதிகாரிகள் கமாண்டோ சலிந்தவின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்த நிலையில் குறித்த கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதில் எதிர்கால குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான பல அதில் ரகசிய தகவல்கள் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தற்போதைக்கு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகருக்குள் நுழையும் பிரதான பாலங்களில் ஒன்றான புதுப்பாலம் நேற்று மாலை உடைந்து விழுந்தமையினால் அப்பகுதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் வாகன போக்குவரத்துகள் மிக குறைவாக இருந்தமையினால் எவ்வித உயிராபத்துக்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இப்பாலம் கடந்த ஆட்சி காலத்தில் புனரமைக்கப்பட்ட நிலையில் இந்த அனர்த்தம் நேற்று இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் இந்த பாலத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த பாலம் இடிந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு நகருக்குள் 2 பிரதான பாலங்கள் நுழையும் வகையில் உள்ள நிலையில் அதில் ஒரு பாலம் உடைந்து விழுந்தமையினால் ஒரு பாலத்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை வெளியிடுகின்றனர்.
பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹரகட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி அவரை சாதாரண சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிக்குழாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமாக பணியாற்றிய சாகல ரத்நாயகவும் சிக்கியுள்ளார். விசாரணையின் போது ஹேரத்து முதியான செயலாகி ஹொனகதர நிர்மாண இந்திரஜித் பண்டார் எனப்படும் ஹெர்பி என்பவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. அவர் தனது வாக்குமூலத்தின் ஒரு பகுதியில் இது தொடர்பான தகவல்களை வழங்கியுள்ளார். நான் துபாயில் ரக்கித ராஜபக்ச மற்றும் சரித் அபேசிங்க ஆகியோரை சந்தித்த போது இந்த வேலையை செய்யும் விதம் குறித்து கலந்துரையாடி கொண்டிருந்தோம். அப்போது அவர்கள் இருவரும் நாங்கள் ஏற்கனவே சிந்திக்கவை கொலை செய்வதை தடுத்து அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்துள்ளோம். அதற்கு நிச்சயமாக 500 லட்சம் ரூபாய் தேசப்பந்தை தென்னுகோனுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். அதேபோல் 3 மாதங்களுக்குள் சிந்தக்கவின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்க வேண்டும். அதற்கு ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்கவுக்கு 500 லட்சம் ரூபாவை வழங்க வேண்டும். அவர் நேரடியாக பணம் வாங்க மாட்டார். நாங்கள் அதை வேறு வழியில் செய்ய வேண்டும். சாகல ரத்நாயக்க மூலமாவது நாங்கள் அந்த வேலையை செய்து முடிப்போம் என தெரிவித்ததாக ஹெர்பி கூறியுள்ளார். இந்த வாக்குமூலம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.